ஓம் நமச்சிவாய. பரமாத்மாவே ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவா. ஹரி ஓம் கணேசா. ஹரி ஓம் சக்தி. நல்லையப்பரே கால்மதியே. இன்றைய காலைப்பொழுதிலே 23/1/2014 மகான்களை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். எத்தனையோ மகான்கள் அவதரித்திருக்கின்றார்கள் இந்த பூமியிலே. அத்தனை மகான்களும் நமக்காகத்தான் இறைவன் அவரை படைத்திருக்கின்றார் என்றால் பாருங்கள். ஈரடி சாய்பாபா, ரமண மகரிஷி சுவாமிகள், பந்திமலை சுவாமிகள், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், ஆனந்தமாகி அம்மா பகவான் ஸ்ரீ ராமானுஜ தாய்மான சுவாமிகள், எப்படி எத்தனையோ மகான்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்றால் நமக்கு நாம் செய்த ஒரு பாக்கியம் என்றுதான் நாம் கருத வேண்டும். அப்படிப்பட்ட வரையில பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவண்ணாமலை அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய. இந்த பாரத நாட்டில் ஆன்மீக சரித்திரத்தில் வெடிவெளியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள். இவர் என்ன சொல்றாங்க? வெடிவெளியே என்று சொல்கிறார். சுமார் 54 ஆண்டுகள் திருவண்ணாமலையிலே வாழ்ந்து உலகிற்கே வழிகாட்டி இருக்கின்றார். திருவள்ளுவரை போல தன்னுடைய எளிமையான வாழ்க்கை, மௌனம், உபதேசம், ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டி உள்ளிட்ட ஒப்பற்ற மகானாவார். யாரு? ரமண மகரிஷி அவர்கள். ஓம் நமச்சிவாயம். உள்ள பொருள் ஒன்றே, இருக்கிற பொருள் ஒன்று. அது ஆத்மா. ஆத்மாவிற்கு அந்நியமாய் ஒன்றும் இல்லை, அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அதை அறிவதே அனைத்து வழிபாடுகளாகும். அதற்கு நான் யார் என்று விசாரணை செய்ய வேண்டும் என்பது பகவானினுடைய உபதேசமாக இருக்கின்றது. உண்மை துறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமான ஒரு புருஷன் தான் இந்த பகவான். அவர் இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் ரமண மகரிஷி அவர்கள். திருவண்ணாமலையில ஒரு சிறிய கோமணம், சிறிய வேசியுடன் கோமணத்தோடு தன் ஆடையாக கொண்ட பகவான் காந்தியடிகள் வெறும் வேசியை மட்டும்தான் கைத்தடியில் கொண்டவர். மகாத்மா என்று பேர் வாங்கினார். இவர் எப்படி இந்த ஆன்மீகத்தில் இவர்கள் கோமணத்தை வாச்சிக் கொண்டிருந்திருக்கின்றார். திருவண்ணாமலை ஒரு சிறிய கோமணத்தை தான் கட்டியிருந்தோம். சமாதி அடையும் வரை இல்லை, எளிமையே கலைவித்திருக்கின்றார். சமாதி அடைகிற வயது அவர் கலைத்திருக்கின்றார் என்றார் பாருங்கள். இவர் எங்க பிறந்தாரு? 1879 வருடத்தில் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மதுரை மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்தில் திருச்சுழி தமிழ்நாடு என்ற கிராமத்திலே அவதரித்த அந்த மகான் 16 ஆண்டுகள் வரை மிக சாதாரண வளர்ந்து வந்திருக்கின்றார். திருவயிலே ஒரு நாள் உடலை விட்டு உயிர் பிரிந்து சென்ற ஆத்மா அனுபூதி ஏற்பட்டது. ஆத்மா பிரிந்து செல்கிறது. அவருக்கு அந்த ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது என்ற உண்மையை யதார்த்தமாக விளக்கிக் கொண்டார். அதுவே அவர் வாழ்க்கை பயணத்தை திசை மாற்றத்துக்கு அமைந்தது. பள்ளிப்படிப்பிலே அவர் கவனம் செலுத்த முடியவில்லை. வெறுப்பு தோன்றியது. உலகப் பொருட்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு தன் தெய்வீக தந்தையை தேடிக்கொண்டு உள்ளுணர்வு வழிபட்ட தன் சொந்த ஊரை விட்டு யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் அருணாச்சலத்தை, அதாவது திருவண்ணாமலையை அருணாச்சல ஈஸ்வரனை நோக்கி விரைந்தார், நடந்தார், ஆடைகளை களைந்தார், முடி துறந்தால் நிச்சயம் கையில் இருந்த காதிகளை எல்லாம் விட்டு எரிந்து விட்டார். நேரே கோயிலுக்கு சென்ற தந்தையிடம் வருகையே ஆகி
நான் வந்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கின்றார் அண்ணாமலை ஈஸ்வரன். அண்ணாமலையாரிடம் அந்த மாதிரி சொல்லி இருக்கின்றார். தன் வருகையை அறிவித்தார் என்று இடம் தேடி தவத்திலே ஆழ்ந்து விட்டார். ஓம் நமச்சிவாய. கடும் தவத்தினால உடல் இருப்பது தெரியவில்லை. அவர் கடும் தவம் இருந்தவுடன் தெரியாது. உயிர் இருக்கும், உடல் இருக்கும். உயிர் மட்டும் ஏந்தி கொண்டிருக்கும், உடல் அசையாது. இந்த கடும் தவத்தில் அவர் தன்னுடைய நினைவாற்றலை அறிந்து விடுவார். மனம் வேலை செய்யாது. உடல் தடைகளும் மொய்க்கும் எலும்புகளும் உணவாகவும் தெரியுது. உடல்ல வாழ்ந்த எவ்வளவோ நாட்கள் தவத்தில் உடல் தசையில் இருக்கும் எலும்புகள் உணவாகவும் அதாவது எலும்புக்கெல்லாம் உணவாகவும் அவருக்கு தெரியவில்லை. வாய் ஒரு வார்த்தை கூட பேசியதில் நீடித்த நிலைக்கு மௌனம் இடைநிலை மொழியே அவர் மொழியா ஆயிற்று. பாலகனின் அந்த நிலையை கண்ட பெரியவர் ஆச்சரியமாக பார்த்தார். கூட்டம் மொச்ச ஆரம்பித்து விட்டது. இங்கு விவேகானந்தர் 3 நாட்கள் கன்னியாகுமரியிலே அந்த கடலின் நடுவே அவர் அமர்ந்து தியானித்தார். பாருங்கள், 3ஆம் நாள் அவருக்கு எவ்வளோ திறமுடன் வருவேன் தியானத்திலே இருந்து அவருக்கு ஞானோதயம் கிடைக்கிறது. இவருக்கு அந்த மாதிரி நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த கூட்டங்கள்லாம் அவருக்கு அதிகரித்து விட்டது. உறவினர்களுக்கு செய்தி தெரிந்தது. சொந்தக்காரர்கள் இருக்காங்களா மதுரையில் திருச்சுழியிலே அவருக்கு செய்தி தெரிந்தது. ஆனால் பாலசுவாமியிடம் எந்த மாற்றத்தையும் தோற்றி வைக்க எவராலும் முடியவில்லை. எல்லாம் மனத்தை மாற்றி பார்த்தார்கள். நமச்சிவாய் சாரசாரையாக அவர் நோக்கி புத்தகங்கள்லாம் வர துவங்கிவிட்டது. அவர் உபதேச காலம் வந்துவிட்டது. கீடங்கள் தான் இவருக்கு பெருகிவிட்டார்கள். நமச்சிவாய். பகவான் எல்லா உயிரிடத்திலும் சமமாக கொண்டிருந்தார். எல்லா உயிரிடமும் அன்பும் கருணையும் கொண்டிருந்தார். பகவானை எல்லா உயிர்களும் நேசிக்கிறார். நாம் ஒரு நேசித்தால் அவர் நம்மளை நேசிப்பார். எப்படி நேசிக்க வேண்டும்? அன்பாக நேசிக்கிறது. அதுதான் இங்கு உள்ள இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் அடிக்கடி சண்டை ஏற்படும். இந்த சண்டையெல்லாம் இவர் தீர்த்து இருக்கின்றார் என்றால் பாருங்கள். ஒரு சமயம் ஒரு குழந்தைக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது. அந்த காயம் மருந்து போட்டு காப்பாற்றி இருக்கின்றார். பொதுவாக குழந்தைகளெல்லாம் அவருக்கு சச்சரவு ஏற்படும் போதுதான் இவர் தீர்த்து வைத்திருக்கின்றார் என்றால் பாருங்கள். ஒரு அவர் வளர்த்த குரங்கு கொண்டு இறந்து விட்டது. அதை குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி விபூதி குங்குமம் விட்டு சிவகோலத்திலே சமாதி வைத்து அதன் மேலே ஒரு கல்லையும் நடத்தினார் என்றால் பாருங்கள். கல்லை உள்ள மண்டபம் கமலா என்ற ஒரு நாயும் அவர் வளர்த்து வந்தார். அது எப்படி இருந்தது? அவருடைய வேலைக்காரனாக இருந்தது. யாராவது புதுசாக அந்த அவரை தரிசிக்க வந்தார். அந்த பிருந்தாவனத்திலே தரிசிக்க வந்தார். அந்த கமலாவை கூப்பிடுவார், நாயை கூப்பிடுவார். ஆசிரமத்தை சுற்றி காமி என்று ஒரு வார்த்தை சொல்வார். அதுவும் தானாக சுற்றி வந்து காண்பிக்கும் என்றால் பாருங்கள். இந்த நாயை புலநடக்கம் இருக்கின்றது. எப்படி பாருங்கள், சரீரம்தான் ஒன்று. கோயிலில் இருந்து கொடுப்பதை மட்டும்தான் ஒன்றும் என்றால் பாருங்கள். நமச்சிவாய். இந்த ரமண மகிழ்ச்சியிடம் பல நாய், குரங்கு, அணில், மான், பறவை எல்லாம் இடம் சாத்தாமாகவும் ஒரு தலையிருந்த பக்தர்களாகவும் நடந்து கொள்ளுமா. இது கூட பிராணிகள் கூட அவை மேல் வந்து எப்படி இருந்திருக்கின்றது. ஒரு வகையில் அது சுவாமிகளாக நினைத்து அவரை வணங்கி வந்திருக்கின்றது. நமச்சிவாயம். அந்த ரமண ஆசிரமத்திலே இவ்வளவு நடக்கின்றது என்றால் பாருங்கள். நடந்தது என்றால் பாருங்கள். பகவான் ஆயிரத்தி 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு மகா சமாதி அடைந்திருந்தார். அதே நேரத்தில் வானத்தில் ஒரு ஒளிமிக்க தோன்றியிலிருந்து தெற்கு இருந்து வடக்காக சென்று மறைவதை தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளெல்லாம் இருந்து பார்த்ததாக சொல்லியிருக்கின்றார்.
ஜீவசமாதம் பாருங்கள் அவர் கிடைத்தது. திருவண்ணாமலை செல்பவர்கள் ரமண ஆசிரமத்தை தரிசிக்காமல் வருவது அப்படிப்பட்ட ஒரு ரமண, அதாவது இந்த ரமண மகரிஷி ஒரு சிறப்பு வாய்ந்தவராக அங்கு வாழ்ந்திருக்கின்றார் என்றால் பாருங்கள். அவதாரம் செய்திருக்கின்றார் என்று பக்தர்கள் கருதுகின்றார்கள். அப்படிப்பட்ட பாத மகான்கள் இவரும் ஒருவர். அவர் திருவண்ணாமலையிலே பல நாட்கள் வாழ்ந்து 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு மகா சமாதியை அடைந்து விட்டார். ஓம் நமச்சிவாய். இப்படிப்பட்ட ரமண மகரிஷி ஒரு சிறப்பானவர். தமிழ்நாட்டிலே நகர மாவட்டத்திலே புத்துறை என்ற இடத்திலே பிறந்தவர். அவருடைய போதனைகள் வாழ்க உலகம் உரியது. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தவில்லை என்று கூறிக்கொண்டு அவர் சொன்ன வாக்கியங்களை வாழ்த்துக்களை எல்லாம் உருவாகி அவருடைய போதனைகளை கடைபிடித்து நாம் ஒழுங்குவோமாக என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே அவரை சொல்வதற்கு நான் ஒரு குற்பினையாக கருகிறேன். உங்களுக்கு அறியவர் யோகி சிவம். ஓம் நம சிவம். ஓம் நம சிவம். வாழ்க அவருடைய புகழ். ரமண மகரிஷியுடைய புகழ் வாழ்க. நாம் எல்லோரும் அன்பாக இருப்போம், அவர் மீது இருப்போம், அவருடைய பக்தி மீது இருப்போம். எல்லோரிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சோபாம் ஏறி குழம்பினார் ஆரையெல்லாம் நிரம்பி வடிவமாய வாழ்க்கை மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும். அருள் புரிவாயாக, ஈசனே அருள் புரிவாயாக. ஓம் நமச்சிவாய.